ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு தோசை எப்படி சுடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சத்து மாவு பேக்கெட் எடுத்து அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா சலித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே அளவு தேவையான அளவு நான் இட்லி மாவு எடுத்துக்கிறேன். அதே அளவு நம்ம சத்து மாவும் எடுத்துக்கிறேன். எடுத்து ரெண்டையும் அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் உங்களுக்கு சுகர் வேணும்னா இதில் வெல்லம் வேணும்னா ஆட் பண்ணிக்கிறங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. நான் வெல்லம் ஆட் பண்ணலை. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து அப்படியே ஊற்றிடுவோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நல்லா இப்படி தோசைக்கு சுற்றுற மாதிரி நல்லா சுற்றி விட்ருங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் வேணும்னா ஊற்றிக்கிடுங்க, நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கிடுங்க. நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா தோசை ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இது ஒட்டாது, அப்படியே நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளவுதான், நம்ம பின் சைடு திருப்பி போட்டாச்சு. நம்மளுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.